தமிழகத்தை மீட்கணுமா, தமிழை மீட்கணுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா மீட்கணும். இதை நான் பெருமையாவோ இல்லை ஒரு அரசியல் கருத்தாவோ சொல்லலைங்க. அவசர தேவையா முன்வைக்கிற என் வீட்டிலேயே தமிழை மீட்க வேண்டிய அவசியம் இருக்கு. அடுத்த தலைமுறையில தமிழ்னு சொன்னா அது வெறும் மொழின்னு நினைக்கிறாங்க. தமிழுங்கிறது ஒரு அடையாளம். தமிழுங்கிறது நம்முடைய ஒவ்வொருத்தரின் வரலாறு. இங்க இருக்கக்கூடிய மாற்று மொழி பேசக்கூடிய யாரா இருந்தாலும் அவங்க வாழ்வது தமிழ் அடையாளத்துடன், தமிழ் மரபுடன் அப்படிங்கறத யாராவது மறுக்க முடியுமா? அந்த தமிழுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு தேடி தர வேண்டும் அப்படிங்கிறது போய் இன்னைக்கு தமிழ்நாடா யூ ஆர் தமிழ் அப்படின்னு கேக்குறாங்க. இங்கேயே அகரம் வராதவங்க தமிழல பெரிய சீர்திருத்தம் பண்ணதா ஒரு கதையை கட்டி ஏறக்குறைய 70 ஆண்டுகளா உட்காந்து அதை நமக்கு படிப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. தமிழை இன்று இருக்கக்கூடிய தமிழ் பாட புத்தகங்கள் இருந்து மீட்க வேண்டும். உண்மையான தமிழ் வரலாறையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் மரபையும் தமிழரின் விருந்தோம்பலையும் தமிழரின் மத நல்லிணக்கத்தையும் தமிழ் சமூகத்தின் சமத்துவத்தையும் நீதியையும் நம் அடுத்த தலைமுறைக்கு நாம் மீட்டெடுத்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் இதை எல்லாவற்றையும் எடுத்து இதை எல்லாத்தையும் ஹைஜாக் பண்ணி இதையெல்லாம் கடத்தி தமிழே அல்லாதவர்கள், தமிழ் மரபை வெறுப்பவர்கள், தமிழ் குடிக்கு துரோகம் செய்பவர்கள் இன்று தங்களை தமிழர்கள் என்ற போர்வையில் இங்கு வந்து நமக்கு நம்முடைய வரலாறை திரித்து கற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். தமிழரை மீட்க வேண்டும். பாழா போன சாமியே இல்லைன்னு சொல்ற பகுத்தறிவு என்ற பெயரில் சமூகத்தை பிளவுபடுத்துகின்ற சித்தாந்தத்திலிருந்து தமிழரை மீட்க வேண்டும். நாம எல்லாருக்கும் கடவுள் பக்தி இருக்கு, கடவுள் நம்பிக்கை இருக்கு. ஆனா சகோதரி சுமதி சொன்ன மாதிரி அந்த கடவுளே இல்லைன்னு சொல்றவங்க கிட்ட தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை தர்ம சிந்தனை கூட இல்லாதவங்க கிட்ட போய் நம்ம தமிழகத்தை மீண்டும் மீண்டும் ஒருக்கா கொடுத்தா திருப்பி அடுத்தக்கா கொடுக்கறது இல்ல. 5 வருஷம் கொடுத்தா திருப்பி அந்த பட்ட அடியில மறுபடி நாம வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த தப்பை நம்ம செய்வோம். ஆனா இந்த வாட்டி 5 வருஷம் இருந்துட்டாங்கன்னு 5000 கொடுத்து அந்த லஞ்சத்தை கொடுத்து தமிழரை ஏமாத்தலான்னு நினைச்சிருக்கிறாங்களே, அவங்க கிட்டேந்து தமிழகத்தை மீட்டு ஒருபோதும் இனி தமிழகத்தை அவர் கையில் சேர்க்க மாட்டோம் என்று ஒவ்வொருத்தரும் இங்கு நாம் உறுதி பூண வேண்டும். வேற வழி இல்லை. இன்னொரு 5 வருஷம், ஏன்னா இப்ப இந்த 5 வருஷத்திலேயே சுத்தமா காலி பண்ணிட்டாங்க. நாட்டில் இருக்கிறது எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. இனிமே மிச்சம் இருக்கிறது நம்ம ஒவ்வொருத்தர் வீடு தான். வீட்டில் இருக்கிறது எல்லாத்தையும் காலி பண்றதுக்கு இன்னொரு 5 வருஷம் அவங்களுக்கு அவகாசம் எல்லாம் கொடுக்க கூடாது. அதுவும் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னைக்கு ஒரு வீடுன்னு நினைக்கவே மாட்டாங்க. எங்கெல்லாம் பெண்கள் இருக்காங்களோ அங்கெல்லாம் அவங்க வீடுன்னு நினைப்பாங்க. அதுதான் திராவிடிய கலாச்சாரம், அதுதான் திராவிடிய கலாச்சாரம். அங்கெல்லாம் வந்து என்னைக்குமே வந்து ஒருமையில வந்து பேசுவாங்களே தவிர பன்மையில தான் எல்லாத்தையுமே வச்சுக்குவாங்க. அவங்களுடைய சித்தாந்தங்களை சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு திராவிடிய கலாச்சாரத்துக்கு சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசுகிற எந்த சல்லி பயலா இருந்தாலும் அவங்கள சல்லியா உடைக்கணும். இதுதான் நம்முடைய முதல் குறிக்கோள். இன்னைக்கு 23ஆம் தேதி ஏப்ரல் தேர்தல் என்று அறிவித்து விட்டார்கள். நமக்கு 40 நாட்கள் மட்டும்தான் இருக்கின்றது. 40 நாட்களில் அலிபாபாவும் 40 திருடங்களும் சொன்னாங்க. அப்படிதான் அங்க பாராளுமன்றத்தில் 40 பேரே இருக்கிறாங்க. யாருன்னு நான் சொல்லல, பொதுவா சொல்றேன். 40 நாட்கள்ல 40க்கும் மேற்பட்ட இந்த திருடர்களை தமிழகத்திலிருந்து முழுமையாக அப்புறப்படுத்துவீங்களா? தமிழகத்தை மீட்டெடுப்பீர்களா?
சமூக நீதிங்கிற பேர்ல இங்க சகட்டு மேனிக்கு கொள்ளையடிப்பவர்களை வெளியேற்றுவதோடு சமத்துவத்துக்கான தமிழ்நாட்டை இங்க நாம மீண்டும் மீட்டெடுக்க வேண்டும். சனாதனம்னா உடனே அது சாதி அப்படின்னு எவன் சொன்னா? சனாதனம்னா சாதி யாரு சொன்னது? இந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய சமத்துவத்தை போல வேற எந்த மதத்திலேயாவது நீங்க காட்ட முடியுமா? சொல்லுவாங்க ஜாதி இல்ல, பேதம் இல்ல, எங்களுக்கு வாங்க, எங்க மதத்துக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அங்க போன உடனே அந்த சாதியையும் சேர்த்து இன்னைக்கு இடஒதுக்கீடுக்காக சண்டை போடுவாங்க. ஒரு இந்துவுடைய உரிமைகளை இவர்கள் அடையாளங்களை எடுத்து சண்டை. எதுக்கு? இந்த மேடையில ஐயா தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் தலைவர் அவர்கள் இந்த இந்து தர்ம கூட்டணிய இந்த மாநாட்டை இங்க நிறுவி இருக்கிறாரு. அவர் என்ன ஜாதி? அங்க உட்கார்ந்து இருக்கிற ஜியர் என்ன ஜாதி? நான் என்ன ஜாதி? சுமதி என்ன ஜாதி? இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன ஜாதிங்க? ஜாதிகள் இருப்பதுல தப்பு இல்லை, ஜாதி வேறுபாடுகள் இருப்பதுல, குலப்பெருமை இருக்கிறதுல அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஜாதியின் பெயரால் ஏற்றத்தாழ்வு, ஜாதி கொடுமைகள் அப்படிங்க இருக்கிறத அதை களையணும், அதை ஒத்துக்கணும். ஆனா இங்க என்ன நடக்குது தெரியுமா? ஜாதியின் பெயரால் அரசியல் நடக்கிறது. ஜாதியின் பெயரால் பூச்சாண்டி காட்டுறாங்க. ஒரு ஜாதியை செய்யற தப்புக்கு இன்னொரு ஜாதியை பழி போடுறாங்க. இப்படிப்பட்ட கேடுகெட்ட அரசியல்ல ஜாதி ஒழியவே ஒழியாதுங்க. ஏன்னா இந்த ஜாதியை வச்சுதான் அவங்க பொழப்பே நடக்குது. ஜாதி இல்லாம மட்டும் போச்சுன்னா இங்க பல பேருடைய அரசியல் பொழப்பே போயிரும். ஆனா சனாதனத்தில் இருக்கக்கூடிய சமத்துவத்துக்கு முழு சாட்சி இன்னைக்கு இந்த மாநாடு தான், இந்த மேடை தான். அர்ஜுன் சம்பத் ஐயா அவர்களுடைய தலைமையை ஏற்றுக்கொண்டிருக்கிற அனைவரும் சாதியை தீமையாக பார்க்காமல் சாதியை ஒரு ஊன்றுகோலாக பார்க்கக்கூடிய சனாதனவாதிகள் தான். இத சரியா புரிஞ்சுக்காம அதற்கான தவறான பிரச்சாரம் பண்ற தீய சக்திகளை ஒழிக்க வேண்டும், தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக அந்த திருப்பரங்குன்றம் முருகன் மேல ஆணையாக வேண்டிக் கொள்கிறேன். திருப்பரங்குன்றத்தில் இன்னைக்கு தீபம் எரிய போகுதுன்னா அதுக்கு முழு முதல் காரணம் இந்து மக்கள் கட்சியினர் எடுத்த அயராத முயற்சி தான். நான் அங்க போனப்போவும், நான் மலை கீழே இருந்த போதும் சரி, மலை மேல என்னை கொண்டு போனது எல்லாருமே என்னுடைய இந்து மக்கள் கட்சி சகோதரர்கள் தான். ஒரு நாள் 2 நாள் இல்ல, பல ஆண்டு காலமாக போராடி பெற்ற நீதி அது. அந்த நீதி நிலைநாட்ட வேண்டும், திருப்பரங்குன்றம் முருகனுக்கு புகழ் சேர்க்க வேண்டும் என்றால் மீண்டும் மீண்டும் அந்த இடத்துல நமக்கு தடங்கல் விதித்த, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகங்களோ நம்முடைய முஸ்லிம் சகோதரர்களோ நம்மள வேணான்னு சொல்லல. அந்த விளக்குக்கும் அவங்களுக்கும் எந்த விதமான வேறுபாடுமே இல்லை, அவங்க அதெல்லாம் எதுவுமே சொல்லல. ஆனா அவங்க மனம் புண்படும் அப்படின்னு அவங்களுக்கே சொல்லி கொடுத்து அதெல்லாம் கிடையாது அப்படின்னு அவங்க மேலேயும் பழி போட்டது இந்த திமுக அரசு தான். எல்லார் மேலேயும் பழி போட்டு இவங்களுக்கு தேவையான ஒரு அஜெண்டாவை, அந்த நரேட்டிவை செட் பண்ற இந்த அரசை நாம இன்னும் ஒரு 5 வருஷம்லாம் தாங்கவே முடியாது. அதனால ஏப்ரல் 23ஆம் தேதி வரை அனைவரும், நீங்க மட்டும் இல்லாம பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்க தெருவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் விழிப்புணர்வுடன் கண்டிப்பாக தங்கள் வாக்கை அளிக்க வேண்டும் என்று இன்னிலிருந்து ஒவ்வொருத்தரும் 10 பேரை கூட்டிட்டு வாங்க. இங்க இருக்கக்கூடியவங்க ஒவ்வொருத்தரும் 10 பேர் கூட்டிட்டு வந்தாங்கன்னா அதுவே 10,000 பேர் ஆகுது. அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் புரட்சி என்பது சின்ன ஒரு பொறியாகத்தான் அது புறப்படும், அது புயலாக வீசும். கண்டிப்பாக அந்த நம்பிக்கையோடு உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை முன்னதாகவே நான் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா வணக்கம். என் சகோதரர், என் கடைக்குட்டி சிங்கம் செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். பிரணவ மந்திரத்தையே பேராக வைத்துக் கொண்டிருக்கிற நம்முடைய தலைவரின் தலைமகன் குட்டி சிங்கம் ஓம்கார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.
உங்க டீம் அனைவருக்கும் ஒருத்தர பேர் சொன்னா ஒருத்தரை விட்டேன்னா இங்க பிரச்சனை ஆகும். ஆனா அனைவருக்கும் என்னுடைய உங்க எல்லாரையும் இன்னைக்கு ரொம்ப மறுபடி பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம்.